மன்மோகன் சிங் இதுதான் சொன்னார், அவர் வந்தாங்கன்னா இதைத்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார். பாரத பிரதமருடைய கருத்து கிடையாது. ஒரு விருப்பு பிரச்சாரம் பண்ணி வடக்குல நம்ம அதை வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்றதெல்லாம் எப்படியான ஒரு மனப்பான்மை? சார் வடக்கை வந்து இதெல்லாம் வச்சு ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். வடக்கை வந்து முழுக்க பிஜேபி வந்துருச்சு ஆல்ரெடி, கன்ஃபார்ம்டு. அண்ணாமலை அவர்கள் வந்து பொய் செய்தியை பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஓட்டு போடல பிஜேபிக்கு, அதனால தான் அது ஒரே ஒரு காரணத்தை தான் அடித்து கொண்டாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் பேசும்போது யாரை தாக்கி பேசினார் சார்? கம்யூனிஸ்ட் எந்த கட்சியில், எந்த கூட்டணி இருக்குது சார்? இண்டி கூட்டணி. இது விளங்குற கூட்டணியா சார்? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக தமிழக பாஜகவுடைய சமூக ஊடக பிரிவின் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கரன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். தேர்தல் முடிந்து முதல் நேர்காணல். இந்த எலெக்ஷன் 2024 தேர்தல் எப்படி போச்சு? சிறப்பாக இருந்தது பிரதர். இப்போது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பார்க்கலாம். அதாவது அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன், அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பின் அப்படிங்கிறது. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் வந்து நம்ம முதல் எலெக்ஷனாக இந்த 2024 எலெக்ஷன் பார்த்துருக்குறோம். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்து, பிஜேபினா இப்படி தான் இருக்கும், பிஜேபினா இதுதான் பிஜேபி, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இந்த மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு ஒரு தனி கூட்டணியை அமைத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இது. இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தமிழக மக்களே உணர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே பிஜேபின்னு கேட்டவங்களாம் மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு இந்த கட்சியினுடைய வளர்ச்சி இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் தெரிஞ்சு. பல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்சன்டேஜ் வேணால் ஏறுமே தவிர வெற்றி கணக்கை தொடங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் ஒரு 4 பேர் அந்த 4 செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு ஏசி போட்டுட்டு உட்காந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, வளராது, நோட்டாக்கு கீழே தான், பர்சன்டேஜ் வராது அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, சீட்டு வராது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க எப்பவுமே இந்த 4 செவத்துக்குள்ளேயே உட்காந்து பேசுவாங்க. களத்தில் என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு கட்சி கொடுக்கக்கூடிய நிதியை வாங்கிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வாய் இவங்க வாடகைக்கு வாங்கியிருப்பாங்க. அதனால் வந்து இவங்க எப்பவுமே இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், 2024 ரிசல்ட் வரட்டும், ஜூன் 4 வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. ஜூன் நாள் வெயிட் பண்ணி பார்த்தா எத்தனை சீட்டு பாஜக வின் பண்ணியிருக்கோம்? கண்டிப்பாக டபுள் டிஜிட்டில் இருக்கும். டபுள் டிஜிட்டுங்கிறது கன்ஃபார்ம். தலைவர் ஏற்கனவே சொன்னார் 25 தொகுதிங்கிறது. கண்டிப்பாக டபுள் டிஜிட்டில் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் 25% தாண்டிட்டோம் அப்படிங்கிறது. அதுதான் உண்மை கூட. ஏன்னா எண் மக்கள் மிகப்பெரிய எழுச்சி. அது தொடர்ந்து இந்த எலெக்ஷன் மாதப்பூரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம், அதை தொடர்ந்து 6 பொதுக்கூட்டம் வரிசையாக. அதனால் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, அடுத்து வரக்கூடிய காலம் பிஜேபியுடைய காலம். இங்கே தமிழ்நாட்டு எலெக்ஷன் முடிச்ச கையோட வந்து கேரளா, பெங்களூர்னு வந்து அண்ணாமலை பயணம் பண்ணியிருக்காரு. தேர்தல் பிரச்சாரம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பெங்களூர் சவுத் தேஜஸ்வி சூர்யா அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அண்ணாமலை அவர்களுக்கு அந்த அளவுக்கு கிரேஸ் இருக்கா? எதற்காக அங்கே போயிட்டு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணணும்? சார், அவர் வந்து ஒர்க் பண்ண இடம் கர்நாடகாவுடைய சிங்கம் அப்படின்னு ஒரு பேர் எடுத்திருக்கார். ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக போலீஸ்காரர்கிட்டையே ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கும். நீங்கள் போலீஸ் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு போலீஸ்கிட்ட போய் கேளுங்க, சார் அந்த அதிகாரி எப்படி சார், அவன் சார் என்ன சார் அப்படிம்பாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்கிறாங்க. வந்து இப்படி அதிகாரினா இப்படி தான் இருக்கணும், போலீஸ்காரனா இப்படி தான் இருக்கணும். ஒரு உதாரணம்னா அது அண்ணாமலை தான். ஏன்னா போலீஸ்காரருக்கு லீவு கொடுத்துருக்காரு. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக லீவ் எடுத்தே ஆகணும்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஆள். அதே மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை பேர்த்தையும் ஒரு ஓவர் நைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு அதிரடி காட்டியிருக்காருன்னா அவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். மக்களும் அவர் வந்து மிகப்பெரிய மதிப்பு வச்சுருக்காங்க. அவர் ரிசைன் பண்ண அன்னைக்கு அவ்வளோ மக்கள் அழுதுருக்காங்க. அவர் போக வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்க, அரசியலாக இருந்தாலும் இங்கே இருந்து பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்நேரம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அவர் அங்கே இருந்திருந்தாருன்னா என்றைக்கோ சிஎம் ஆகிருப்பார் அவர். ஆனால் இந்த தான் பிறந்த அந்த மண்ணுக்காக வேலை செய்யணுன்னு தான் இங்கே வந்திருக்கார். அதனால் வந்து தலைவர் மேலே மிகப்பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்குது, நம்பிக்கை. கர்நாடகான்னு சொன்னார். அந்த கர்நாடகா அப்படின்றத வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களோ? சார் கண்டிப்பாக ஏற்றுருப்பாங்க சார். ஏற்றுக்காமல் இல்லாமல் அவரும், அதாவது சார் நான் ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறோம் சார், அந்த இடத்துடைய மக்கள் வந்து அவர் மேலே அன்பு காட்டும் போது அதுதானே சார். இப்போ இங்கே ரஜினிகாந்த் வந்தார். ரஜினிகாந்த் என்ன சொன்னார், நான் வந்து தமிழன்கிறதுல பெருமைப்படுறேன்னார். ராஜ்குமார் இங்கேருந்து அங்கே போனவர் சூப்பர் ஸ்டார், அவர் என்ன சொன்னார், நான் கன்னடிங்கிறது பெருமைப்படுறாங்கிறார். அதுதானே சார் கர்நாடகா சிங்கம்னே அவருக்கு பேர் இருக்குங்க.
அந்த மக்கள் அவ்வளோ அவர் மேலே அவ்வளோ விருப்பம், அவ்வளோ ஒரு அன்பை செலுத்துகிறாங்க. அந்த அன்பை அவரு திருப்பி கொடுத்துருக்காரு. மக்கள் அன்பு கொடுக்குறாங்க. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அவருடைய ஸ்பீச் ஒன்று மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து எழுப்பியிருக்கு. பல்வேறு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட அணுகிறாரு அப்படின்னு சொல்றாங்களே, அது அந்த ஸ்பீச் நீங்களும் கேட்டிருப்பீங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2006 மன்மோகன் சிங் என்ன சொன்னாரோ அதை சொல்லியிருக்கிறார். மன்மோகன் சிங் இதுதான் சொன்னார், அவர் வந்தாங்கன்னா இதைத்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார். பாரத பிரதமருடைய கருத்து கிடையாது அது, புரியுதுங்களா? 2006 மன்மோகன் சிங் பேசுனதை மேற்கோள் காட்டியிருக்கிறார், புரியுதுங்களா? இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெறுப்பு அரசியல்னு சொன்னார்னா மன்மோகன் சிங்கிட்ட கேட்கணும், என்னங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கீங்களே, இப்போ பாருங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படி பேசுகிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்களேன்னு காங்கிரஸை பார்த்து கேட்கணும், புரியுதுங்களா? அதனால் வந்து இவங்கெல்லாம் பார்த்துங்க, நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போனால் ஒரு பொம்மை அசிங்கமாக இருந்தால் அது வந்து கோவில் அப்படின்னு சொன்னது யார்? இது வெறுப்பு அரசியல் இல்லையா? அப்போ ஸ்டாலின் எங்கே போனார்? ஸ்டாலினுடைய அவர் பையன் பேசினார்ல, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார்ல, இந்து மதத்துக்கு உண்டான சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார்ல, அது வெறுப்பு அரசியல் இல்லையா? அப்போல்லாம் அவர் கண்ணை மூடிட்டு இருந்தாரா? நம்ம செய்யறோம்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை வந்து ஒரு பார்வையில் பார்க்கறது வந்து சரியான ஒரு போக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இஸ்லாமியருக்கு உண்மையாலுமே நன்மை செய்யக்கூடிய கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி மட்டும்தான். இதுதான் இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரம் தான் சார். வெறுப்பு பிரச்சாரம் கிடையாது, நாங்கள் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணல சார். அது பண்ணுனது மன்மோகன் சிங், புரிஞ்சுக்குங்க. அவங்கள வந்து தூக்கி பிடிச்சி, அதாவது வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுவோன்னு சொன்னது அவங்க இல்லை. அவங்க வந்து இந்தியாவோட சொத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் பகிர்ந்து, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஸ்பீச்சாக அது கொடுத்துருந்தாங்க சார். உங்களோட சொத்தை உங்கள் தம்பிக்கு வந்து தரலாம் சார், நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தருவீங்களா சார்? சொல்லுங்கள், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தருவீங்களா? இல்லை, மன்மோகன் சிங் சொன்னது அதான் சார். சார் அவர் சொன்ன உடனே எடுத்து கொடுத்துட்டாரா? அதுக்கப்புறம் வந்து சார் அது சார் 2006 அவர் என்னவா இருந்தார் சார் மன்மோகன் சிங்? சொல்லுங்கள். பிரைம் மினிஸ்டர். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறத வந்து அவர் எப்படி அப்படியே பொத்தமுதுவாக சொல்லிட்டு போக முடியுமா சார்? இல்லை சார், அவருடைய வார்த்தை ஒரு மேடை பேச்சுக்காக ஒரு சார் பிரைம் மினிஸ்டர் பேசுறது வந்து மேடை பேச்சுக்காகன்னு சொல்லவே கூடாது சார். அவர் பேசுறது மேடை பேச்சு, அவர் பிரைம் மினிஸ்டர் எல்லாமே அவர் ஒரு ஸ்போக் பர்சனாக இருந்து காங்கிரஸுடைய ஒரு தலைவராக இருந்து பேசியிருந்தாருன்னா எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இல்லை, வடக்கில் வந்து இஸ்லாமியர்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறாங்க, பிஜேபி வந்து அவங்கள ஒடுக்கி வச்சிருக்கு, சரி நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுப்போம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அந்த ஸ்பீச் அமைஞ்சிருக்கலாம் மேபி. நம்ம அதை கொண்டு வந்து இன்னைக்கு பேசி இன்னைக்கு ஒரு வாக்கரசியலாக மாற்றி ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி வடக்கில் நம்ம அதை வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்றதெல்லாம் எப்படியான ஒரு மனப்பான்மை சார்? வடக்கை வந்து இதெல்லாம் வச்சு ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார். வடக்கை வந்து முழுக்க பிஜேபி வந்துருச்சு ஆல்ரெடி, கன்ஃபார்ம்டு. அந்த இடத்துல போய் நாங்கள் இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் என்னென்னா அவர் என்ன சொன்னாரோ அதை மேற்கோள் காட்டிக்கிறோம், அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அவங்க என்ன இப்போ 2006 மன்மோகன் சிங் என்ன சொன்னாரோ அதை சொல்லியிருக்கிறோம் இன்னைக்கு. ஸோ அவங்க வந்து இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை பாருங்க மக்களே. அப்படிலாம் சொல்கிறது எந்த மாதிரியான சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். நம்மளுடைய கோயில் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலெல்லாம் இருக்குது சார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி மசூதி இருந்ததா சார் தமிழ்நாட்டில்? இருந்திருக்காது. அப்புறம் அவங்க எங்கிருந்து வந்தாங்க? அப்போ இல்லை, இங்கிருந்து மதம் மாறினவங்களும் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி சார் மதம் மாறினவங்கன்னா மதம் எங்கிருந்து வந்தது அதை சொல்லுங்க. மதம் தானே சார் வந்திருக்க முடியும், மக்கள் எப்படி தான் சார் சொல்கிறேன் சார். வந்தேரிகளாக வந்தங்காட்டிக்கு தான் இங்கே வந்து மாறி இருக்கு, புரியுதுங்களா? இப்போ அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்ல சார். அவங்க அங்கேருந்து இப்போ பல போர் இது முறையில் வந்திருப்பாங்க, நம்ம தப்பு சொல்லலை. நம்ம என்ன இப்போ மேற்கோள் காட்டுறோம் அப்படின்னா 2006 மன்மோகன் சிங் என்ன சொன்னாரோ அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, பிஜேபியில் நிறைய பேர் இருக்கிறாங்க சார். அவங்கள சகோதரராக தானே சார் ஏற்றுக்கிறோம். நம்ம என்றைக்குமே அவங்கள வந்து நம்ம விட்டு கொடுத்ததே கிடையாது, சரிங்களா? இன்றைக்கி இஸ்லாமிய சகோதரிகள் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தது யார் சார்? சார் அவங்க மேலே இருக்கிற வச்சிருக்கிற அக்கறையில் தானே சார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்துக்களை மட்டும் இந்துக்கள் இருக்கிற பெண்களை மட்டும் சகோதரி ஏற்றுக்கிட்டாரா? கிடையாது. இஸ்லாமிய சகோதரிகளையும் தன்னுடைய சகோதரியை ஏற்றுக்கிட்டு அவங்க படுற கஷ்டத்துக்காக தான் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு சார். இல்லை சார், அன்றைக்கி யூபி எலெக்ஷன் நடக்கும்பொழுது சொன்னாங்க 2080 நடக்கிற போர் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து இப்படியான ஒரு பிரச்சாரம் வடக்கில் வந்து பாஜக மதத்தை வச்சு அரசியல் பண்ணி வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு சார். என்றைக்குமே மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய கட்சி எங்கள் கட்சி கிடையாது சார், புரியுதுங்களா? எங்களுடைய கூட்டணியில் ஏதாவது ஒரு மதவாதம் இருக்கக்கூடிய கட்சி இருக்கா சொல்லுங்கள் சார். இருக்கிற டிஎம்கேல இருக்கிற கட்சியில் ஒரு எவ்வளவோ மதவாத கட்சி இருக்குது. அந்த கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணியில் மதவாத கட்சிகள் இருக்குது. ஆனால் பிஜேபியில் ஒரு மதவாத கட்சி சொல்லுங்கள் சார், ஒரே ஒரு கட்சி சொல்லுங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் சார் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் சார். நாங்கள் வந்து இப்படி தான் எங்களுடைய இதில் வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த வேறுபாடே கிடையாது. அனைவரையும் சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கிறோம். இந்த நாட்டில் வாழ்கிற இந்த மக்களை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி சார்,
அவங்களே இந்த நாட்டுடைய குடிமக்களாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், அயோத்தியில் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தது சார்? இன்றைக்கி அந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லையா சார்? அவங்கள வந்து ஒரு மதத்துக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டி எப்போ பார்த்தாலும் ராமருக்கும் அந்த பாபருக்கும் ஒரு பிரச்சனை உருவாக்கி ஒரு கலவர பூமியாகவே வச்சுருந்தீங்க. இன்றைக்கி அந்த இடத்த புண்ணிய பூமியாக வச்சுருக்கிறது யார் சார்? இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய மசூதி கட்டக்கூடிய இடம் சார் அயோத்தியா இருக்குது. நம்ம ராமரை மட்டும் பார்க்குறோம்ல சார், ராமரை மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம்ல, அந்த இடத்துல இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மசூதி கட்டிட்டு இருக்கிறாங்க சார். மிகப்பெரிய ஒரு குரான் வைக்கக்கூடிய இடமா இன்றைக்கி இருக்குது சார். அது சார் அது இந்து மதமாக இருக்கிறங்காட்டி, இந்தியாவாக இருக்கிறங்காட்டிக்கு நாங்கள்லாம் வந்து எல்லா மதத்தையும் நேசிக்கிறங்காட்டி தானே சார் இது நடக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்துதா சார்? எத்தனை போலீஸ்காரர் அதை அந்த பாபர் மசூதி சுற்றி அந்த ராமர் கோயிலை சுற்றி எத்தனை பேர் பாதுகாப்புக்கு இருந்தாங்க? இன்றைக்கி அப்படி இருக்கா சார்? உலகிலேயே வந்து ஒரு சிறந்த ஆன்மீக தலமாக அதை மாற்றி காமிச்சிருக்கோம். புரியுதுங்களா? இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க சார். நாங்கள் வந்து எப்போவுமே தெளிவாகிறோம் சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே சரிங்களா, இந்துக்களாகட்டும், இஸ்லாமியர்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்க்குறோம். எல்லாருமே எங்களுடைய சகோதர சகோதரர்களாக பார்க்குறோம். அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு நாள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். 400 சீட்டு வின் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பல மாநிலங்களே எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இன்னும் பல மாநிலங்களில் வந்து நடக்க போகுது. இந்த 400 அப்படின்றது பெரிய நம்பராக இருக்கே, அந்த அளவுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு தெரியுதா உங்களுக்கு இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது? 400ங்கிறது சின்ன நம்பராக தெரியுது சார் எங்களுக்கு. சின்ன நம்பர். ஆமாம், எங்களுடைய இதுக்கு நாங்கள் செயல்பாட்டு பிரகாரம் பார்த்தா எங்களுக்கு வந்து முழுவதுமாகவே வரணும். இந்தியா ஃபுல்லாகவே ஜெயிக்க வேண்டியது. அதில் இவங்க வந்து நீங்கள் சொல்லக்கூடிய வெறுப்பு அரசியலுங்காட்டி ஒரு சில இடத்துல அவங்க ஜெயிப்பாங்க. தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற இடங்கள்ல எல்லாம் ஜெயிப்பாங்க. தமிழ்நாட்டே டபுள் டிஜிட்டில் வருவோம் சார். தமிழ்நாட்டில் ஏன் வரமாட்டோம்? தமிழ்நாடே டபுள் டிஜிட்டில் வருவோம். சரிங்களா சார்? ஆன்மீக பூமி சார் இது. ஆன்மீகத்தையே நம்பாதவங்க ஜெயிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. கருத்து கணிப்புலாம் அப்படி சொல்லலையே சார். வர கருத்து கணிப்பு எல்லாமே பாஜக அந்த அளவுக்கு வின் பண்ண மாட்டாங்க, எண்ணிக்கை வெற்றி கணக்கை தொடங்க மாட்டாங்க, பர்சன்டேஜ் தான் ஏறும், வெற்றி கணக்கை தொடங்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் முன்னே சொன்னேன் சார். உங்களுக்கு 4 ரூமுக்குள்ள உட்காந்து பேசுகிறவங்களுக்கு களத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது சார். இல்லை, கருத்து கணிப்பு வருது இல்லை, கருத்து கணிப்பு வரும்பொழுது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கருத்து கணிப்புமே தான் சார் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ நாள் சார் இருக்குது? இன்னொரு மாதம் தான் இருக்குது. ஜூன் 4 தெரிஞ்சிருப்போகுது இவங்க கருத்து கணிப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்க போகுது. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க சார். இவங்க யார் சார்? அது மாதிரி மோடி அவர்கள் வந்து அங்கே வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதுபோல் இங்கே அண்ணாமலை அவர்கள் வந்து பொய் செய்தியை பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? சார், மோடி அவர்கள் பேசுனது வெறுப்பு அரசியல் கிடையாது. அதை முன்னிருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவர் பேசுனது 2006 மன்மோகன் சிங் என்ன பேசினாரோ அதை மேற்கோள் கட்டி காமிச்சிருக்கு. வெறுப்பு அரசியல் பண்ணது இந்துக்கள், முஸ்லீம், இஸ்லாமியர்னு பிரித்து பார்த்தது காங்கிரஸ். நாங்கள் எல்லாருமே இந்த நாட்டுடைய மன்னர்களாக பார்க்குறோம். அதை முதல் புரிஞ்சுக்குங்க. இதை பண்ணினது காங்கிரஸ். சரிங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நாட்டுடைய மன்னர்கள். அதே மாதிரி ஸ்ரீமுஷ்ணத்தில் அந்த பிஜேபிக்கு ஓட்டு போட்டதுக்காக டிஎம்கேக்காரங்க அடித்து அந்த அவங்க இறந்துருக்குறாங்க. புரியுதுங்களா? இதை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டியது எங்களோட கடமை. அதை வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செஞ்சுருக்கார். இல்லை, நடக்கவே இல்லைன்னு தான் காவல்துறை சார் உண்மையாலுமே வழக்கு வந்து யார் மேலே போட்டிருக்கணும்னா டிஎம்கேக்கார் மேலே போட்டிருக்கணும். அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். எவனை அடித்து கொண்டானோ அவன் வந்து அடித்து அந்த செஞ்சால் பாருங்க, அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அவன் மேலே கேஸ் போட்டிருக்கணும். அதை பண்ணாமல் எங்களுடைய தலைவர் மேலே போட்டு என்ன பிரயோஜனம் சார்? சார் நாங்கள் வந்து சார் தெளிவாக இருக்கிறோம் சார். இது நடந்ததுன்னு சொல்கிறோம். அவங்க நடக்கலைங்கிறத ப்ரூவ் பண்ணணும்ல சார். நேற்று கூட பார்த்தீங்க எங்களுடைய மாநில தலைவர் அவருடைய ட்விட்டர் பேஜில் அது தெளிவாக இருக்குது. அவருடைய வீட்டுக்காரர் அவர் தெளிவாக சொல்கிறார், நான் ஓட்டு போடல பிஜேபிக்கு, அதனால தான் அது ஒரே ஒரு காரணத்தை தான் அடித்து கொண்டாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். இல்லை, அண்ணாமலை அவர்களை தவிர்த்து மற்றபடி எதுலையுமே இந்த நியூஸ் வரலையே, உங்களுக்கு மட்டும் எப்படி இது எப்படி போடுவாங்க சார்? எப்படி போடுவாங்கன்னு ஏற்கனவே வந்து பிஜேபி இங்கே வளர்ந்துருச்சுன்னு காண்டா இருக்கிறான். எவ்வளோ சீட்டு? 10 சீட்டுக்கு மேலே வந்துடும், டபுள் டிஜிட்டில் வந்துடுவாங்கிற அதில் வேறு ஒரு பயங்கர காண்டாகிறான். இதுக்கு மேலே நம்ம சம்பாதிக்க முடியாதுங்கிற அந்த கோபம் இருக்குது. இது எப்படி கொண்டு வருவாங்க சார்? இங்கே இருக்கிற நடுநிலை நக்கின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் செத்து பல வருஷம் ஆகிப்போச்சு சார். சரிங்களா? இவங்க வந்து எப்பவுமே வந்து இந்த வெறுப்பு அரசியலை தூண்டணும், எப்பவும் ஜாதி அரசியல் பண்ணணும், இந்த ஏழைகளை வந்து ஏழைகளாக வச்சுக்கணும். அப்போ தான் இவங்க ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் மாறும் சார். ஜூன் 4க்கு அப்புறம் இதெல்லாம் மாறி போயிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன், அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் 2ஆக பிரிச்சுக்கணும். இனிமேல் பிஜேபியுடைய வளர்ச்சிங்கிறது வந்து ஜெட் வேகத்தில் இருக்கும். இதே கூட்டணியில் தொடருவீங்களா அல்லது திரும்ப கூட்டணி உடஞ்சி திரும்ப சேர்ந்து? இந்த கூட்டணி அப்படியே இருக்கும் சார். ஏற்கனவே இந்த இருக்கிற கூட்டணி தானே சார். இருக்கிறவங்க ஒருத்தர் வெளியில் போயிருக்காங்களா தவிர ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே இது. புது கூட்டணி கிடையாதுல்ல. இப்போ நீங்கள் ஏற்கனவே இருந்ததில் நம்ம சட்டமன்ற தேர்தலில் யார் இருந்தாங்களோ அதில் ஒரு ஆள் வெளியில் போயிருக்காங்க, மீதி அப்படியே கன்னியூ ஆகிறோம் தானே.
இல்லை 26ல் விஜய்லாம் வருவார் இல்லையா, அந்த அலையில் வந்து அண்ணாமலை அப்படின்ற ஒரு அலை வந்து நிற்குமா? சார் அண்ணாமலைங்கிறது மலையோட கம்பேர் பண்ணணும் சார், சரிங்களா? நீங்கள் வந்து அவர் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக 2026 முதலமைச்சராக வாய்ப்புங்களால் முதலமைச்சர் தான் 2026 அவர் தான் முதலமைச்சர். அதை தாண்டியெல்லாம் யாரையும் சிந்திக்கிற அளவுக்கு மக்கள் தயாராக இல்லாமல் சினிமா படத்தில் வர மாதிரி வசனம் பேசிட்டு வரவங்களெல்லாம் இனிமேல் நம்ப மாட்டாங்க சார். இந்தியா கூட்டணி அப்படின்றது மிக வலுவான ஒரு கூட்டணியாக, பாஜகவை வீழ்த்தக்கூடிய ஒரு கூட்டணியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்தியா முழுக்க அப்படின்னு திமுக காரங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஸ்டாலின் அவர்களே வந்து சொல்றாரு, விரைவாக பாசிசத்தை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இந்தியா கூட்டணி வச்சு உங்களை வீழ்த்த முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்தியா கூட்டணியோடைய இந்த வளர்ச்சி ஸ்ட்ராங் எப்படி பார்க்குறீங்க? இந்தியான்னு திருப்பி சொல்லாதீங்க. சரி, புள்ளி வச்ச ஐஎன்டிஏ கூட்டணின்னு சொல்லுங்கள், சரிங்களா? இதே ராகுல் காந்தி, நீங்கள் சொல்லுங்கள், ராகுல் காந்தி அவர்கள் கேரளாவில் பேசும்போது யாரை தாக்கி பேசினார் சார்? கம்யூனிஸ்ட் எந்த கட்சியில், எந்த கூட்டணியில் இருக்குது சார்? இண்டி கூட்டணி. இது விளங்குற கூட்டணியா சார்? மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க சார்? கூட்டணியிலே இல்லைன்னு இருக்காங்க. அப்போது இது வலுவான கூட்டணியா சார்? யோசிச்சு சொல்லுங்கள், வலுவான கூட்டணியா? ராஜஸ்தானில் ஆம் ஆத்மி கூட்டணி வச்சுருக்காங்களா சார்? அங்கே கூட்டணி கிடையாது. இது எந்த லட்சணத்தில் இருக்குது சார் இந்த கூட்டணி? ரேவந்த் ரெட்டி வந்து உதயநிதி கண்டிக்கிறாரு. ரேவந்த் ரெட்டி வந்து ஒரு உண்மையாலுமே வந்து சார் ஒரு ஆண்மையுள்ள ஒரு மகனாக பார்க்குறேன் சார். காங்கிரஸில் ஒரு ஆண்மையுள்ள ஒரு மகனாக அவர் இருக்கிறார். அதனால தான் வந்து கூட்டணியில் இருந்தாலும் தப்புன்னு தட்டி கடிச்சிருக்கார். அவர் ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ப்பாக இருக்கிறார். ஊடுருவிட்டாங்களா அங்கேயும் சார்? காங்கிரஸுக்குள்ளே பிஜேபி உள்ளே வந்துருச்சு சார். அதனால தான் இது இவருக்கு ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சுதா சார்? இவர் பதில் சொல்லியிருக்கணும்ல சார். நாங்கள் பேசணும் சார், இவர் எங்களுக்கு பதில் சொல்லலை. அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே பேசுகிறாங்க, அதில் பதில் சொல்ல முடிஞ்சது அவரால்? சரி, இந்தியா கூட்டணி அப்படின்றது பாஜக வீழ்த்தக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்குது சார். இந்தியா கூட்டணியே இல்லை சார், புள்ளி வச்ச கூட்டணி. ஐ தனியாக இருக்குது, என் தனியாக இருக்குது, டி தனியாக இருக்குது, திருப்பி தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக இருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக யாருமே கிடையாது. எங்களுக்கு எகெயின்ஸ்டாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு தரப்பில் ஒரு வேட்பாளரே கிடையாது. இந்த பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் கண்ணு கட்டு தூரம் வரைக்கும் கிடையாது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே கிடையாது. இவிஎம் மிஷின் மேலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது எப்படி சார் பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக இப்பொழுதும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே எப்படி ஜெயிச்சது சார்? காங்கிரஸ் எப்படி தெலுங்கானாவில் ஜெயிச்சது? கர்நாடகாவில் எப்படி காங்கிரஸ் ஜெயிச்சது? அப்போல்லாம் இவிஎம் மிஷின் வந்து நல்லபடியாக வேலை செய்யும். இப்படிலாம் ஒரு பாயிண்ட் சொல்கிறதுக்காக ஒரு 2 மாநிலத்தை விட்டுட்டு மற்ற மாநிலம் ராஜஸ்தானில் சார் மீதி இருக்கிற இடத்துல பிஜேபி வந்துருச்சுன்னா அது அங்கெல்லாம் இவிஎம் மிஷினை வந்து நாங்கள் கோல்மால் பண்ணி ஜெயிச்சிடறோம். காங்கிரஸே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா, இவிஎம் மிஷினால தான் வேண்டாம்னு சொல்லுங்கள். கர்நாடகாவில் ஆட்சியை கலெக்ட் சொல்லிடுங்க. கொல்கட்டாவில் அந்த அம்மாவை கலெக்ட் சொல்லிடுங்க. இங்கே வந்து இவரை கலெக்ட் சொல்லிடுங்க. இவிஎம் மிஷின் வந்து தப்பு பண்ணிருச்சு, அதனால நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கலெக்ட் சொல்லுங்களேன் பார்ப்போம் சார். அவங்களுக்கு இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. இவிஎம் மிஷின் மேலே குறை சொல்கிறது எப்போ ஆரம்பிப்பாங்க? எலெக்ஷன் ரிசல்ட்டு காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 11 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா இவிஎம் மிஷின் சொன்ன மாதிரி ஆயிடுச்சா அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், எல்லா எலெக்ஷனும் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க இவிஎம். இந்த எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்றைக்கெலாம் நிறைய சோஷியல் மீடியா நிறைய நியூஸ் என்னென்னா, நிறைய பேர் ஃபேக் ஐடிஸ் நிறைய நியூஸ் பரப்புனாங்க. என்னென்னா எந்த பட்டன் அழுத்தினாலும் தாமரைக்கு விழுது அப்படின்லாம் நிறைய நியூஸ் வந்துச்சு. பார்த்தீங்களா நீங்கள் அதெல்லாம்? சார், எந்த பட்டன் அழுத்தினாலும் தாமரை குழுகுதில்ல சார். அப்போ நீங்கள் தாமரை அமுத்தி பார்க்கணும்ல சார், எந்த கட்சி குழுகுதுன்னு அதை கேட்க சொல்லுங்கள். எந்த பட்டன் அமுத்தினாலும் தாமரை குழுந்தா தாமரை அமுத்தி பார்க்க சொல்லுங்கள் எது குழுகுதுன்னு. அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்ல சார். சிஎம் ட்ரை பண்ணிட்டோம். அடுத்த எலெக்ஷனுக்கு சிஎம் அவர்கள் போய் தாமரை பட்டன் அமுத்தி பார்க்க சொல்லிட்டு எது குழுகுதுன்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த இவிஎம் இதெல்லாம் வந்து சார் அதெல்லாம் சும்மா சார். ஜெயிக்க முடியாதவன் சார். அதாவது இந்த பொய் குதிரையை நம்பி களத்துக்கு போன கதை தான் சார். இல்லை 1 லட்சம் வாக்காளர்களே இல்லை அப்படின்னு வந்து அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறார்ல. அப்போது அதற்கு முன்பாக நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தோல்வி முகம் இருக்குது, அதனால் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தானே இப்போ வரும் அது சார். கடைசி கட்ட வரைக்கும் எல்லாருடைய பேர் இருந்தது சார். கடைசி இறுதி வாக்காளர் பட்டியலில் அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் சார், நீங்களோ நானோ சார், எனக்கு ஒரு ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க, எனக்கு ஆதார் கார்டு இருக்குது, எனக்கு ஓட்டர் ஐடி கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓட்டர் ஐடி கார்டு இருந்தால் என்னுடைய பேர் இருக்கத்தானே செய்யும். ஒரு சாமானியம் என்ன சார் நினைப்பான்? நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துலேயோ வந்து நிறைய இடங்களில் வந்து பிராமன்ஸ் ஓட்டு இல்லை, அப்புறம் வந்து நார்த் இந்தியன்ஸ் ஓட்டு இல்லை. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்போ வருஷமாக 25 வருஷமாக 30 வருஷமாக ஓட்டு போட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு இல்லைங்கிறது ஒரு அதிர்ச்சி தானே சார். இல்லை சார், ஒரு 10 பேர் 20 பேர் இல்லைன்னா பரவாயில்ல, 1 லட்சம் பேர் இல்லை. ஆமாம் சார், ஒரு பூத்துக்கு சார் அவங்க தெளிவாக ஐடியா பண்ணிட்டாங்க சார். அவன் பிஜேபிக்கு ஓட்டு போடுவானோ அவனையெல்லாம் தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. குறைஞ்சது ஒரு பூத்துக்கு 100 பேரை காலி பண்ணியிருக்காங்க சார். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 1700 1800 பூத்து சார் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதுவே வந்துடும்.
பிளான் பண்ணி சார், பக்காவாக பிளான் பண்ணி டிஎம்கே வந்து இது தெளிவாக வேலை பார்த்து. சரி, இப்போ இந்த 1,00,000 ஓட்டு கட் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அண்ணாமலை அவர்களுடைய வெற்றி கேள்விக்குறி ஆயிடுச்சுல்ல இப்போ? அப்படியெல்லாம் இல்லை சார். அவருக்கு வந்து அங்கே மிகப்பெரிய அலை சார் அது. நீங்கள் அவங்க 250 ரூபா கொடுத்தாங்க சார் ஏடிஎம்கேலேருந்து. மக்கள் தெளிவாக டிஎம்கேலேருந்து டிஎம்கேலேருந்து 500 300 500 வரைக்கும் கொடுத்தாங்க. ஒரு சில இடங்களில் 2000 பாஜக கொடுத்தாங்க பார்த்தீங்க சார். நாங்கள் முதல் நாள் டே 1லேயே எங்கள் மாநிலத்தோட அண்ணாமலை அவர் சொல்லிட்டார், இந்த கோயம்புத்தூர் மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க அடுத்த அரசியல் எப்படி இருக்கணும்னு, எப்படி தூய்மையான அரசியலாக இருக்கணும்னு இந்த மக்கள் இந்த இடத்துலேருந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னார். நான் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். நான் இந்த மக்களுக்கு உண்டான சேவைகள் என்ன செய்கிறேன்னு சொல்கிறேன். 100 நாளில் சரிங்களா, வர ஃபஸ்ட்டு 100 நாள் என்ன செய்ய போகிறேன், 500 நாளில் 100 வாக்குறுதிகள் கொடுத்து இத்தனை நாளைக்குள்ளே இந்த வாக்குறுதிகள் நான் நிறைவேற்றி காட்டுறேன்னு சொன்ன ஒரு வேட்பாளர் சொல்லுங்கள் சார். அங்கே அண்ணாமலை அவர்கள் சொன்னார் 500 நாளில் 100 வாக்குறுதிகள் நான் உங்களுக்கு நிறைவேற்றி தரேன். மக்களுக்கான அரசியல் இங்கிருந்து ஆரம்பிக்குது, மாற்றத்துக்கான அரசியல் இங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னார். அதை செயல்படுத்தி காட்டியிருக்கார். 1 ரூபா கூட நான் கொடுக்கல சார். 250 ரூபா கொடுத்த இடத்துல 500 ரூபா கொடுத்த இடத்துல 2000 ரூபா கொடுத்த இடத்துல கூட சார் மக்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த காசு யாருக்கு 2000 கொடுத்தாங்களா சார்? 2000 ரூபா கொடுத்த இடத்துல கூட சார் மக்கள் தெளிவாகிறாங்க சார், இந்த காசு யாருக்கு வேணும், நாங்கள் அண்ணாமலை ஓட்டு போடுறோன்னு சொல்லிட்டாங்க சார். திருப்பி எடுத்துகிட்டு வந்த இடமெல்லாம் இருக்குது சார். அதனால் இவங்க என்ன பண்ணினாலும் சார் அவருடைய வெற்றி வந்து நிச்சயிக்கப்பட்டது சார். யாராலையும் தடுக்க முடியாது. டிஎம்கே எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டாங்க. அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னா 26ல் அவர் தான் சிஎம், நம்மளாம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான்னு முடிவு பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. மக்களுடைய முன்னாடி சார் யாருமே வந்து தப்பிக்க முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். ஜூன் 4ல் ரிசல்ட் என்னவா வருதுன்னு. எங்களோட இணைந்து பல கருத்துக்களை பயின்றமைக்கு நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.